வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்டிலையே சுவையான தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு ரொம்பவும் சுவையானது, ஆரோக்கியமானது. இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரை எடுத்துகிட்ருக்கேன். அதில் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் விடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கு. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் அதில் நான் கொஞ்சமாக முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வறுத்துக்கலாம். முதல்ல அதை நெய்யில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் அது நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த நெய்யிலேயே நம்ம தேங்காயை வறுத்து எடுக்கணும். அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்து இப்போ நம்ம அதை வதக்கி எடுக்கணும். தேங்காய் இப்போ எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அது அதோட ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துடணும். நெய்யிலே நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அது நல்லா அந்த ஈரப்பதம் சுத்தமாக போயிடணும். நல்லா ட்ரை ஆகிடணும் கோகனட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சுகர்லாம் சேர்த்துட்டு நம்ம லட்டு செய்யணும். இப்போ நல்லா இது கொஞ்ச நேரம் மிதமான சூட்லேயே வச்சு வதக்கிடுங்க. இப்போ நல்லா ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இந்த ஈரப்பதம் போயிட்டதும் அதில் நம்ம 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்ததுனால 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டால் இந்த சூடுலேயே அந்த நாட்டு சக்கரை நல்லா இலக்கி கொடுக்கும். இப்போ தண்ணியெல்லாம் இதுக்கு நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இதிலையே நம்ம மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம அந்த தேங்காய் அந்த நாட்டு சக்கரை ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம அதை மிதமான சூட்லேயே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நான் இதில் பாதாமும் முந்திரியும் வறுத்து வச்சதை கொஞ்சம் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி 4 ஏலக்காய் பொடித்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் முந்திரி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதை 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கோகனட் லட்டு தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடணும். ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு தட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிறப்பவே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ரொம்பவும் ஆறிடுச்சுன்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கையில் நெய் தடவிட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டைகளை பிடிச்சி எடுத்துடலாம். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. நல்லா இது நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறதால இது ரொம்பவும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். வீட்டிலையே சூப்பரான சுவையான தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவும் குறைச்சலான வீட்டிலையே இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இந்த லட்டை செய்கிறோம். இது ரொம்பவும் ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த லட்டை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த லட்டு நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.